உலகேளும் பெற்ற சீரபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே கரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே. உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி குங்கும தோயமென்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணை. நேற்று கடைசியா படித்தது. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியாமனந்தரும் தெய்வ வடிவந்தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. அடுத்தது கண்களிக்கும்படி கண்டு கொண்டேன் கடம் பாடவியல் பண்களிக்கும் குரல் வீணையும் கையும் பயோதரமும் மண் களிக்கும் பச்சை வண்ணமும் ஆகி மங்கர்குல பெண்களில் தோன்றிய எம்பெருமாட்டிதன் பேரழகே. கண் களிக்கும்படி கண்டு கொண்டேன். என்ன சொல்றார்? கண்ணால் யானும் கண்டேன் காண்க என்று திருவாசகத்துல சொல்லுவார். எல்லாரும் கண்ணால கண்டிருக்கிறார்கள். கண் களிக்கும்படி கண்டு கொண்டேன். எதை கண்டார்? கடம்ப அடவியல். கடம்ப வனத்திலே, அடவி என்றா காடு, கடம்ப வனம் என்றது எது? மதுரை. கடம்பாடவியல் பண்களிக்கும் குரல் வீணையும் கையும். பண்களிக்கும் குரல் வீணையும் கையும். பண்களிக்கும் குரல் வீணையும் நல்ல இன்னிய ஓசையுடைய வீணையையும் அந்த வீணையேந்திய கையும். பயோதரமும். பயோதரம் என்ற உதரத்துக்கு மேலே இருப்பது மார்புகள். பயோதரமும் மண்களிக்கும் பச்சை வண்ணமுமாகி. பச்சை வண்ணத்தவளாக பார்க்கின்றார். பச்சை வண்ணத்தவளாக பார்க்கிறார். அது பச்சை வல்லவத்தலா இருக்கிறவர் சொல்றது ஷாமலா என்று சொல்றது பச்சை வண்ணத்தவள். சாமள வெள்ளிய எல்லியந்தாமரை கோயில் வைகு கொண்டிருக்கு சாமளாய். அப்ப சாமலை அல்லது சாமள வர்ணம் பச்சை வண்ணமும் மதங்கர்குலப் பெண்களில் தோன்றிய எம்பெருமாட்டி. மதங்கர்குலப் பெண்கள், அதாவது மதங்கர் குலம் என்றா பாணர் குலத்து, பாடுகின்ற பாணர் குலத்தில் தோன்றிய பெண்கள். அம்பாளுக்கு ஒரு பேர் மாதங்கி. மதங்கர் குலத்தில் தோன்றியபடியினாலே அம்பாளுக்கு ஒரு பேர் மாதங்கி. மாதங்கி எந்தாயகியாதி உடையாள் சரணம் யரன் நமக்கே என்று இன்னொரு பாடல்ல வரும். சாமலை சாதி நெச்சு வாயசி என்று பருவன் ஒரு பாட்டுல. சாமலை என்ற பச்சை வண்ணத்தவர். மதங்கர் குலப் பெண்களில் தோன்றிய எம்பெருமாட்டிதன் பேரழகே. அம்பாளுடைய சுப்ரீம் பியூட்டியை நான் கண்டு கொண்டேன். என்னத்தை கண்டேன்? பேரழகை கண்டேன். யாருடைய பேரழகு? எம் பெருமாட்டியினுடைய பேரழகு. எம் பெருமாட்டி எப்படிப்பட்டவள்? மதங்கர் குலத்திலே தோன்றிய மாதங்கி அவள். மண்களிக்கும் பச்சை வண்ணத்தவள். கையிலே இனிய ஓசையுடைய வீணையை தரித்தவள். அழகான மார்பகங்களை உடையவள். கடம்பா அடவியிலே அவளை கண்டேன், மதுரையிலே கண்டேன். கண்களிக்கும்படி கண்டு கொண்டேன் கடம்பாடவியில் பண்களிக்கும் குரல் வீணையும் கையும் பயோதரமும் மண்களிக்கும் பச்சை வண்ணமுமாகி மதங்கர்குலப்
பெண்களிற் தோன்றிய எம்பெருமாட்டி தன் பேரழகே. அடுத்த பாடல். அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி அருமறைகள் பழகி சிவந்த பதாம்புயத்தாள் பரிமாமதியின் உளவித்திருமுடி கோமளையாமள கொம்பிருக்க இளவுற்று நின்ற நெஞ்சே இடங்கேல் உனக்கு இறையே. அழகுக்கொருவரும் ஒவ்வாத வள்ளி. அழகா அதை சொல்றதுக்கு அபிராமி என்றாலே அழகு. அழகுக்கொருவரும் ஒவ்வாத வள்ளி, ஒப்பிட முடியாத அழகுடைய அபிராம வள்ளி. அருமறைகள் பழகி சிவந்த பதாம்புயத்தால். அருமறைகள் அருமையாக வேதங்கள் உபநிடதங்கள் இவையெல்லாம் வழிபடுவதனால பழகுவதனால அவங்க பாதங்கள் ரொம்ப சிவந்து போயிருக்கு. அருமறைகள் பழகி சிவந்த பதாம்புயத்தால் பனிமாமதியின் குளவி. பனிமாமதியின் குளவி, பனி பொழிகின்ற குளிர்ச்சியான நிலவின் இளம் பிறை. குளவி என்றா குழந்தை, இங்க நிலவின் குளவி என்ற நிலவின் இளம் பிறை. திருமுடி கோமளம் யாமலை கொம்பிருக்க. அந்த பிறைச்சந்திரனை தடையிலே தரித்தவள். பிறைச்சந்திரனை தரித்த கடவுளர் 2 பேர் தான். ஒன்று சிவன், மற்றது அம்பாளும் தரித்திருக்கிறார். அதான் பனிமாமதியின் குளவி திருமுடி கோமள யாமலை கொம்பிருக்க. கொம்பெண்டா பற்றுக்கோடு. கொம்பெண்டால் என்ன? பற்றுக்கோடு, பிடிக்கிற தடி. யாமலை கொம்பிருக்க. யாமலை என்றது இங்க திருப்பியும் சாமலை, பச்சை வண்ணம். இளவுற்று நின்ற நெஞ்சே. இளவுற்று நின்ற நெஞ்சே. இளவுற்று நின்ற நெஞ்சே இரங்கேல் உனக்கு என் குறையே. நீ அதை விட்டுட்டு எங்கேயோ போய் இருக்கிறியே, உனக்கு என்ன குறை? அம்பாள் இருக்கிற சொல்லுவோம் நாங்கள். அப்பா இருக்கிறேன் நான், பிள்ளை ஏன் கவலைப்படுதுன்னு கேட்பேன் பிள்ளைகளை. அம்மா இருக்கிற நீ ஒன்றுக்கும் யோசியாது என்று சொல்லுவான். அதே மாதிரி சொல்லுகிறார். யார் இருக்கிறது? கோமள யாமலை கொம்பு இருக்கிற. பெரிய கொம்பன் ஒன்று கேட்கிற நாங்கள் ஆக்களே. நீ என்ன பெரிய கொம்பனோ? எங்களுக்கும் கொம்பு இருக்குது. என்ன கொம்பு? அம்பாள் யாமலை கொம்பு, பச்சை வண்ணத்தவர். பனி மாமதியின் குளவி திருமுடி கோமள யாமலை கொம்பிருக்க. இளவுட்டு நின்ற நெஞ்சே இரங்கேல் உனக்கு என் குறையே என்று படிக்கிறார். அடுத்த பாட்டு. என் குறை தீர நின்று ஏத்துகின்றேன் இனி யான் புறக்கின் நின் குறையே அன்றியும் யார் குறை காணிரு நீள் சுபிசும்பின் மின் குறை காட்டி மெதிகின்ற நேரிடை மெல்லியலாள் தன் குறை தீரகம் கோன் சடை மேல் வைத்த தாமரையே. என் குறை தீர நின்றேத்துகின்றேன். என்னுடைய குறைகள் எல்லாம் தீரும்படியாக உன்னை ஏற்றி வழிபடுகின்றேன். இனி யான் பிறக்கில் நின் குறையே அன்றி யார் குறைகான். மீண்டும் ஒரு பிறவி எனக்கு வரும் என்றால் அது யாருடைய குறை? உன்னுடைய குறைதான், நின்ற குறை இல்லை. நான் உன்னை பிடிச்சிட்டேன், நீ நின்ன பிறக்க விட்டா உன்னுடைய குறைதான். என் குறை தீர நின்றேத்துகின்றேன் இனி யான் பிறக்கின் நின் குறையே அன்றி யார் குறைகான். இருநீள் விசும்பின் மின் குறை காட்டி மெலிகின்ற நேரிடை மெல்லியலாய். கான் இருநீள் விசும்பு. விசும்பென்றது ஆகாயம். மின் குறை காட்டி, ஆகாசத்துல மின்னல் தோத்து போச்சா. என்னத்துக்கு தோத்து போச்சு? குறையா வந்துட்டு மின்னலுக்கு. அம்பாளுடைய மெலிகின்ற நேர் இடை. அம்பாளுடைய இடுப்பு அவ்வளவு மெலியது. இப்ப மின்னல் கூட தோத்து போய் மின்னிடையாள் என்று சொல்றது. அது இருக்குதோ இல்லையோ ஒன்று தெரியாத மாதிரி தோன்றி மறையுது. அதான் சொல்றாரு.
மின் நீள் விசும்பின் மின் குறை காட்டி, அந்த மின்னலுக்கு ஒரு குறை வரும்படியாக காட்டிட்டது அம்பாளுடைய மெலிகின்ற நேரிடை மெல்லியலாய். மெலிகின்ற இடையுடைய நேர்த்தியான இடையுடைய அம்பாள் மெல்லியலாய் என்றால் மென்மையான பண்புடையவளாய் அவள் இருக்கிறாள். தன் குறை தீர, தன் குறை தீர எங்கோன் சடைமேல் வைத்த தாமரையே. சிவபெருமான் அம்பாளுடைய திருவடிகளை தன்னுடைய தலையிலே வைக்கின்றார். தன் குறை தீர வெங்கோன், வெங்கோன் என்பது சிவபெருமான், சடை மேல் வைத்த, தன்னுடைய சடையின் மேல் வைத்த தாமரையே, தாமரை போன்ற திருப்பாதங்கள், அதை நான் வணங்குகின்றேன். என் குறை தீர நின்று ஏத்துகின்றேன். என்னத்தை ஏத்துகின்றேன்? தன் குறை தீர எங்கோன் சடமேல் வைத்த தாமரை, உன் திருவடி தாமரைகளை ஏத்துகின்றேன். யாருடைய திருவடி தாமரை? அம்பாளுடைய திருவடி தாமரைகளை நான் வணங்குகின்றேன். இங்கேயும் அகத்து பால் வரும், அது அகத்துணை வரும். சங்க இயக்கி சிவபெருமான் என் அம்பாளுடைய காலை தலையில வைக்கிறார் என்று சண்டைக்கு வருவார். காதல் அது இருக்கு. பணியா என வள்ளி பதம்பணியும் தனியா அதிமோக தயாபரம் என்று கந்தரன். இது சங்க இலக்கிய மரபு. தாமம் கடம்பு படைபஞ்சபானம் தனுக்கரும்பு யாமும் வைரவர் ஏத்தும் பொழுது எமக்கென்று வைத்த சேமம் திருவடி சென்றைகள் நான்கு ஒளி செம்மை அம்மை நாமன் திருபுரை ஒன்றோடு இரண்டு நயனங்களே. தாமம் கடம்பு, தாமம் என்றது மாலை, அணிந்திருக்கிறது கடம்ப மாலை அம்பாள். தாமங்கடம்பு அணிந்திருக்கிறது கடப்ப மாலை. கடப்ப மாலை அணிந்தது மற்ற யாரு? முருகன். தாதவல் கடப்பந்தாரான் தானிரு நுதலை காக்க என்று சண்முகாபுஷத்துல வரும். கடப்பந்தாரான், கந்தா கடம்பா, கடம்பா என்பது அவருடைய பெயர்ல உண்டு. தாமங்கடம்பு படை பஞ்சபானம், அம்பாளுடைய ஆயுதம் என்ன? ஐந்து மலரம்புகள். ஏன் மலரம்புகள் அம்பாளுக்கு? சப்த ரூப ரச ஸ்பரிச கந்தம், கேட்கிறது, காக்கிறது, நுகர்றது, சுவைக்கிறது, தொட்டுணர்கிறது. இந்த 5 புலன்களினூடாகவும் மன்மதனும் அம்பெய்கின்றான், அம்பாளும் அம்பெய்கின்றான். மன்மதன் அம்புபட்டா காதல் காமம், அம்பாளுடைய அம்புபட்டா எல்லாம் உறவுனிட்ட வந்துடும். கண்ணுக்கு அம்பு விட்டா வேண்டா கண்கால் காண்மீன்களோ ஜுண்ட கண்டன் தென்னை என்று வந்துடும். அம்பாள் என்னோட அம்பு விட்டா வேண்டா செவிக்கு செவிகால் கண்மீன்களோ என்று வந்துடும். மூக்குக்கு விட்டா வேண்டா மூக்கே நீ முரலாய் என்று வந்துடும். இப்படி ஒவ்வொன்றுக்கும் வந்துடும். அது அம்பாள் வைத்திருக்கிறான் பஞ்சபானம். படை பஞ்சபானம் தனு கரும்பு, அது என்னது கருத்து? தனு என்பது உடம்பில்ல, தனு என்பது வில்லையும் குறிக்கும். தனுஷ்கோடி என்றது ராமர் வில்லூன்றிய இடம் இல்லையா? தனு, தனு என்றது வில்லு, தனுஷ்கோடி. பானன் தனு படை பஞ்சபானன் தனு கரும்பு யாமம் பைரவர் ஏத்தும் பொழுது. நாங்கள் அம்பாளை வழிபடுகின்ற நேரம் எது சொல்லுங்க பாப்பம்? ஜாமம். அது என்ன ஜாமம்? பைரவர் திரிகிற, பைரவர் நடமாடுகின்ற காலம் ஜாமம். ஜாமம் பைரவர் ஏத்தும் பொழுது. பைரவர் வழிபடுகின்ற பைரவர் அவருடைய நடமாட்டத்துக்குரிய காலம்தான் நாங்கள் உண்மை வழிபடுறது. அத்த ஜாமத்தில் வழிபடுறது அம்பாளுடைய. எமக்கு என்று வைத்த சேமம் திருவடி. எமக்கென்று வைத்த சேமம், சேமம் என்றால் எமக்கென்று வைத்த நன்மை. எமக்கு வருகின்ற சேமம் என்றது நன்மை, பேறு. என்ன பேறு எங்களுக்கு? திருவடி, உன்னுடைய திருவடிகள். செங்கைகள்,
4 சிவந்த கைகள் 4 ஒளி செம்மை உன்னுடைய சிவந்த ஒளி அம்மை நாமம் திரிபுரை அவளுடைய பெயர் வந்து திரிபுரை. திரிபுரை என்றேன் வந்தது புறங்களை புறங்களை எடுத்ததால் அது திரிபுரன். அம்பாளுக்கு ஏன் திரிபுரை? அம்பாள் புறங்கள் இருக்கையில அது சிவன் தான் திருபுரம் இருக்கிறது. அவருக்கு திரிபுராரி திரிபுராந்தகன் என்று பெயர். அம்பாளுக்கு திரிபுர சுந்தரி திரிபுரை என்று பெயர். என்ன ரெண்டுக்கும் கருத்து வித்தியாசம் உண்டு. எங்களோட சரீரம் தூல சரீரம், சூக்கும சரீரம், காரண சரீரம் என்ற 3 சரீரங்கள் இருக்கு. தூல சரீரம் தான் நாங்க வெளியில பாக்குறது. சூக்கும சரீரத்துல எங்கட மிச்ச இந்த மனம், புத்தி, சித்தம் அதுகள் எல்லாம் அங்க இருக்கு. தூக்கும சரீரம். அதுக்கு பிறகங்கால காரண சரீரம், அதுக்கு உள்ளாக காரண சரீரம் இருக்குது. அந்த 3 சரீரங்களிலேயும் சஞ்சரிப்பதால திரிபுர சுந்தரி திரிபுரை. அதே மாதிரி சிவபூஜை செய்பவர்கள் இந்த தங்களுடைய பாவனா நிஷ்டையின் ஊடாக அந்த ஆத்மாவை 36 தத்துவங்களையும் கடந்து மேலே விமலாசனம் மலங்கள் கடந்த விமலாசனத்துக்கு கொண்டு போய்க்குள்ள 3 மண்டலம் வரும். முதலாவது சூரிய மண்டலம். நாங்கள் மனதிலே தியானித்த இதயத்தாமரையின் இதழ்களின் விளிம்பு வட்டத்திலிருந்து மேலே ஒரு அரைக்கோளமாக யோசிச்சா அப்படி வரும் சூரிய மண்டலம். அது முழுக்கோளம் தான், நீங்க அப்படின்னு யோசிக்கலாம். சூரிய மண்டலம், அதுக்கு அதிபதி பிரம்மா. 2வதாக உள்ளே இருக்கிற கேசரங்களை மத்தியாக கொண்டு கோலமாக இருப்பது சோம மண்டலம், அதுக்கு அதிபதி விஷ்ணு. அடுத்ததாக உள்ளே இருக்கிற பொகுட்டை வட்டமாக இருக்க அதை சுத்தி இருக்கிற மண்டலம் வந்து அதை கவிழ்ந்திருக்கிற மண்டலம் வந்து அக்னி மண்டலம். அக்னி மண்டலாதிபதி ருத்ரன். இந்த 3 மண்டலங்களையும் கடந்துதான் சக்தி மண்டலம், அதையும் கடந்துதான் சக்தி. சக்தியிலே தான் சிவம். அப்படிதான் தியானிக்கிறது. இந்த 3 மண்டலங்கள் சூரிய மண்டலம், சோம மண்டலம், அக்னி மண்டலம். இந்த 3 மண்டலத்திலேயும் அவள் சஞ்சரிப்போல் 3 மண்டலங்களுக்கும் அதிபதி அதாடியால் திரிபுர சுந்தரி திரிபுரை. ஒன்றோடு 2 நயனங்களே. ஒன்றோடு 2 எத்தனை? 3 முக்கண்களை உடையவள். அப்ப முக்கண்களை உடையவள், 4 கரங்களை உடையவள், திருவடி தாமரைகள் வைத்திருக்கிறாள். தன்னுடைய கையிலே கரும்பு வில்லும் பஞ்ச பானங்களும் வைத்திருக்கிறாள். கடப்ப மாலை அணிந்திருக்கிறாள். அவளை நாங்கள் முக்கண்களுடைய அந்த அம்மா, அவளுடைய ஒளி செம்மையாக இருக்கின்றது. அவளுங்கள் அம்மை. அவளை நாங்கள் வழிபடும் நேரம் பைரவர் சஞ்சரிக்கின்ற, பைரவர் ஏத்துகின்ற ராம பொழுது. அடுத்தது நயனங்கள் 3 நாதனும் வேதமும் நாரணம் அயனும் பரவும் அபிராம வெள்ளி அடியினையை பயனன்று கொண்டவர் பாவையர் ஆடவும் பாடவும் பொன் சயனம் பொருந்து தமனிய காவினில் தங்குவரே. நயனங்கள் 3 நாதனம். அம்பாளுக்கு முக்கன் பார்த்தம். வேற யாருக்கு முக்கன்? நயனங்கள் 3 நாதன் யாரு? சிவன். சிவபெருமான். வேதமும், வேதமும் என்றது வேதங்களும். நாரணனம், நாரணன் என்றது திருமாலும். அயனம் பிரம்மாவும். பரவும் அபிராமவல்லி. பரவுமண்டா போற்றி பாடுகின்ற. இப்ப சிவன், விஷ்ணு, பிரம்மா, வேதங்கள் எல்லாம் போற்றி பாடுகின்ற அபிராமவல்லி அடி இணையை. அவளுடைய இணை என்றா சோடி பேர், அடி என்றா பாதங்கள், திருவடி பாதங்களை பயனன்று கொண்டவர். பயன் என்றால் அதுதான் எங்களுடைய இறுதி. எங்களுடைய பயன் என்றா கடைசியா வரும் பாட்டுல பயன். இதுதான் பேரு. இந்த பேரு என்ன, இந்த பெறுபேறு என்ன, அதை அவருடைய அம்பாளுடைய திருவேலைகளை பயனென்று கொண்டவர். என்ன? பாவையர் ஆடவும் பாடவும், பெண்கள் ஆடவும் பாடவும் கூடிய பொற்சயனம் பொருந்தும் பொன் கட்டில் பொன் மெத்தையில சயனிக்கின்ற தபனிய காவினில். கா என்பது இங்க வந்து சோலையை குறிக்கும். கா என்றால் சோலை என்று கருத்து இருக்குது. தபனிய கா என்றா கற்பக சோலை, கற்பக மரத்து சோலையில் தங்குவரே. ஒரு இடைத்தங்கள் நிகழும். இங்கே இருந்து அம்பாளிட்ட போகைக்குள்ள இருக்கிற பயணத்தை சொல்லுறேன்.
போற வழியில ஒரு வரவேற்பு அங்க இந்திரலோகத்திலேயும் நடக்கும். இந்திரலோகத்துல பெண்கள் பாடி ஆடி வரவேற்பார்கள். நல்ல சயனம் பொருந்துற நல்ல மெத்தையில இருக்க வைப்பார்கள். தங்குவர் என்றா இருப்பர், இடைத்தங்கள். இது ஒளி மார்க்கம், அச்சாதி மார்க்கம், தூமாதி மார்க்கம் என்று இருக்கு. இந்த உடலை விட்டு உயிர் பிரிந்து போகின்ற பொழுது பெரும்பாலான உயிர்கள் போவது தூமாதி மார்க்கம். தூமம் என்றா புகை, இருட்டு, இருண்ட பாதை. இந்த இருண்ட பாதையில் பாத்மென்ட் ஃபார் ஜட்ஜ்மெண்ட், அது நியாய தீர்ப்புக்கு கொண்டு செல்லும். அழைத்து கொண்டு போய் அங்கே நியாய தீர்ப்பு நடக்கும். இது எல்லா சமயங்களும் சொல்றதுதான். ஆனால் நியாய தீர்ப்பு இல்லாம பாதை ஒன்று இருக்குது, அது வலிதாக நடக்குது. சுந்தரர் போன பாதை அது ஒளிப்பாதை, அர்ச்சிராதி மார்க்கம், ஒளிப்பாதை. அந்த ஒளிப்பயணத்தில் போகின்ற பொழுது வரவேற்பார்கள். தேவர்கள் எல்லாரும் வரவேற்று தங்களோட இடங்கள்ல ஒரு ஷோர்ட் ஸ்டே. நாங்கள் எல்லாம் கல்யாண வீடு முடிஞ்சு மாப்பிள்ளை வரைக்குள்ள வழியில எல்லாம் ஒவ்வொரு சொந்தக்கார வீடு, தெரிஞ்ச வீடுகள் எல்லாம் நிறகுடம் வச்சிருப்பார்கள். இந்த கார் அதில் நிற்க, அதில் இறங்கி அதுக்கு மாலை போட்டு பார்த்துருப்பீங்களானே. அப்படித்தான் இந்த விடுதலை பெற்ற ஆன்மா போகைக்குள்ளே நடக்கும். சுந்தரர் படிப்பார், இந்திரன் மால் பிரமன் எழில் ஆர்மிகு தேவரெல்லாம் எதிர்கொள்ள, அவர்கள் எல்லாம் எதிர்கொண்டு வரவேற்பார்கள் போற இடங்கள்ல. அப்ப அபிராம வெள்ளியை வழிபடுபவர்கள் நயனங்கள் மூன்றுடை நாதனும் வேதமும் நாரணனும் அயனும் பரவும் அபிராம வல்லி அடியினையை பயனன்று கொண்டவர் பாவையர் ஆடவும் பாடவும் பொன் சயனம் பொருந்து தபனிய காவினில் தங்குவரே. போய்க்கு அதையும் ஒருக்கா பார்த்துட்டு போயிடலாம். கிண பேருக்கு ஆசை இருக்குன்னு தானே, அது எப்படி இருக்கும். சிவா அடுத்தது எங்களுக்கு கிடைக்கும் அந்த பேரு. தங்குவர் கற்பகத் தருவின்னுழலி தாயரின்றி மங்குவர் மண்ணில் வழுவா பிறவியை மால்வரையும் பொங்குவர் ஆழியும் ஈரேழ் புவனமும் பூத்த உந்தி பொங்குவர் பூங்குழலாள் திருமேனி குறித்தவரே. தங்குவர் கற்பகதாருவின் நிழலில், மேலே சொல்லியபடி அந்த போகும் பொழுது கற்பகச் சோலையில இடையில ஒருக்கா தங்குவினர். தாயரின்றி மங்குவர் மண்ணில் வலுவா பிறவியை, மண்ணிலே எப்பவும் பிறக்க வேணும். அந்த பிறவி வராது. தாய்மார் இல்லாம போயிட்டோம், வேற பொறதுக்கு தாய்மார் இல்லை என்றா இனி மேலதான் பயணம், கீழே இல்லை என்றதான் கருத்து. என்னது மங்கி போகும்? அவருடைய புறவி எல்லாம் மங்கி போகும். மங்குவர் மண்ணில் வலுவா புறவியை, எப்படி? தாயர் இன்றி, பிறகின்ற தாய்மார்கள் இல்லாமல். ஈன்றெடுப்பால் ஒரு தாயுமில்லை என்று இன்னொரு பாடல் உடைய, ஈன்றெடுப்பால் ஒரு தாயுமில்லை என்று சொல்லுவார். இப்ப மண்ணில பிறவி போயிடும். மால்வரையும் பொங்குவர் ஆழியும் ஈரேழ் புவனமும் பூத்த உந்தி கொங்கு இவர். அம்பாளுடைய இதிலிருந்து தோன்றியதை சொல்லுகிறார்கள். மால்வரையும் மலைகள், பெரிய மலைகள். பொங்குவர் ஆழியும், பொங்குகின்ற கடல்கள். ஈரேழ் புவனமும், 14 உலகங்கள். பூத்த உந்தி கொங்குவர், அவர்கள் எல்லாவற்றையும் தோற்றுவித்த பூத்த உந்தி கொங்குவர். உந்தி கொங்கிவர் பூங்குழலால், கொங்கு இவர் பூங்குழலால் வாசனை பொருந்திய, பொங்கண்ட வாசனை, வாசனை பொருந்திய பூக்களை சூடிய குழல் என்றது திருமுடிய, முடி, தலைமுடிய உடைய திருமேனி, அம்பாளுடைய திருமேனியை குறித்தவரே தியானிப்பவர்கள். அம்பாளுடைய திருமேனியை தியானிப்பவர்கள். கரிய கூந்தலிலே வாசனையான மலர்களை சூடியிருக்கின்ற அம்பாளுடைய திருவடிகளை சிந்திப்பவர்கள்.
கரிய கூந்தலிலே வாசனையால மலர்களைச் சூடியிருக்கிற அம்பாள் மலைகளையும் கடல்களையும் ஈரேழு உலகங்களையும் படைத்த திருவயிற்றையுடைய அம்பாள். திருவயிற்றை உடைய அம்பாள் பெற்றதால் அன்னை உலகனைத்தும் பேணலால் அன்னை என்று சொல்லுவார்கள். பூத்தவளே புதனன் 14 என்று படிப்பார்கள். அதான் மால்வரையும் பொங்குவர் ஆளியும் ஈரேல் புவனமும் பூத்த உந்தி தந்த அம்பாளுடைய திருவயிறை தியானிப்பவர்கள் என்ன நடக்கும்? தங்குவர் கற்பகதாறு விண்ணிழலில் போற வழியில சுவர்க்கத்துல போய் தங்குவார்கள். இவர்கள் சுவர்க்கத்துல தங்கினது மற்ற ஆக்கள் நியாய தீர்ப்பு பெற்று சுவர்க்கத்துல போய் தங்குறது இல்லை. இவர்கள் ஸ்பெஷல் கெஸ்ட். ஃபிளைட்ல போனா தெரியும், பிசினஸ் கிளாஸுக்கும் எக்கனாமிக் கிளாஸுக்கு. நாங்கள்லாம் எக்கனாமிக் கிளாஸ்ல போய் சொர்க்கம் போய் வரலாம், நல்லது செய்த. ஆனா திருப்பி இங்க வர வேணும். இவையெல்லாம் பிசினஸ் கிளாஸ் ஜேர்னியை வைக்கி இங்க ஸ்பெஷல் லோஞ்சில தான் வைக்க ட்ரீட்மெண்ட். என்ன விளங்குதோ? அதான் கற்பகதை அறிவின் நாங்களும் போனாலும் அவர்கள் போறது வேற. ஆனா நாங்கள் திருப்பி வருவோம், அவர்கள் வரமாட்டார்கள். தாயர் இன்று மங்குவர் மண்ணில் வலுவா புறவியை. அவர்களுக்கு பெத்தெடுக்கிறதுக்கு இங்க தாய்மை இல்லை. மண்களில் வந்து பிறந்திடுமாகாதே என்று சொல்லி மாணிக்க வாசகர் படிப்பார். அடுத்த பாடு. குறித்தேன் மனத்தில் நின் கோலமெல்லாம் நின் குறிப்பறிந்து மறித்தேன் மரளி வருகின்ற நேர்வழி வண்டுகின்றி வெறித்தேன் அவள் கொன்றை வேணிப்பிரான் ஒரு கூற்றை மெய்யில் பறித்தே குடிபுகுதும் பஞ்சபான பைரவியே. குறித்தேன் மனத்தில் நின்கோலம் எல்லாம் உன்னுடைய பல்வேறு விதமான திருமேனிகளம்மா. லலிதா திரிபுர சுந்தரி, காமாட்சி, விசாலாட்சி, சியாமளா, பாலை, இப்படி பல விதமான திருமேனிகள். குறித்தேன் நின்கோலம் எல்லாம் நின் குறிப்பறிந்து நீ எனக்கு காட்டுவேன். சும்மா நானா யோசிக்கிறேன், ஓவியத்துல பார்த்தவன். நின் குறிப்பு அறிந்து குறித்தேன். நீ எனக்கு காட்டுவேன், நான் காணுவேன், இல்லாட்டி காணலாது. குறித்தேன் மனத்தில் நின் கோலமெல்லாம் நின் குறிப்பறிந்து மறித்தேன் மரளி வருகின்ற நேர்வெளி. மரளி என்றது யாரு? யமன். மறித்தேன் வரளி நருகின்ற நேர்வெளி. யமன் பார பாதை அடைச்சாச்சு. யார் வருவினவினி? சிவதூதர்கள் வருவார்கள். சிவதூதர்கள் சுந்தரருக்கு சிவகணங்கள் சிவதூதர்கள் தான் வார சுந்தரருக்கு வந்த மாதிரி. மறித்தேன் மரளி வருகின்ற நேர்வழி வண்டு கிண்டி வெறித்தேன் அவள் கொன்றை வேணிப்பிரான். சிவபெருமான் கொன்றை மாலை அணிந்திருக்கிறார். நல்ல புது கொன்றை மாலை. தேன் அதுக்குள்ள இருக்குது. அந்த தேனை எடுக்கிறதுக்காக அந்த தலையில அவர் சூடி இருக்கிற கொன்றை மாலையில தேன் வண்டுகள் அதை குடைந்து கொண்டு இருக்கு. வண்டு கிண்டி வெறித்தேன். தேன் வந்து வெறிக்கும், தெரியும் தானே உங்களுக்கு? போதை தருகின்ற தேன், மது. தெரித்தேன் அவள் கொன்றை வேணி. வேணி என்றா கூந்தல். நீர்மலை வேணியன் என்று படிப்போம். பிரான் ஒரு கூற்றை மெய்யில் பறித்தே குடிபுகுதும். பிரானுடைய ஒரு கூற்றை, ஒரு பகுதியை, அப்படியே ஒரு உடல்ல ஒரு பகுதியை, மெய்யில் உடம்பிலே ஒரு பகுதியை, மெய்யில் ஒரு கூற்றை, உடம்பில் ஒரு பகுதியை பறித்தே குடிபுகுதும். அப்படி அப்படியே பற்றி பறித்து நீ குடிகொண்டுட்டாய் அவனுடைய இடைப்பாகத்திலே. யாரு நீ? பஞ்சபான பைரவி. 5 அம்புகளை உடையவள். பஞ்சபானம் பைரவி. பைரவனுடைய சக்தியாகவும் இருப்பவள் பைரவி என்று சொல்லிட்டார். அடுத்தது பைரவி பஞ்சமி பாசாங்குசை பஞ்சபாணி வஞ்சருயிரவி உண்ணும் உயர் சண்டி காளியொளிரும் கலா வைரவி மண்டலி மாலினி சூலி வராகி என்றே
சேரவி நான் மறை சேர் திருநாமங்கள் செப்புவதே. அம்பாளுடைய நாமங்கள் எப்படிப்பட்ட நாமங்கள்? வேதங்கள் நான்மறை சேர் திருநாமங்கள் சொல்புவரே. வேதங்கள் சொல்லுகின்ற இந்த நாமங்களை திருப்பி திருப்பி சொல்லுவார்கள். பைரவி, பஞ்சமி, பாசாங்குசை, பாசம் அங்குசங்களை தெரித்தபடினால அவளுக்கு பேர் பாசாங்குசை. பஞ்சபாணி, 5 அம்புகளை உடையவளினால பஞ்சபாணி. வஞ்சர் உயிர் அவி உண்ணும் உயர் சண்டி, வஞ்சர்களுடைய உயிரை தனக்கு அவிப்பாகமாக கொண்டு உண்ணுகின்ற சண்டி என்கின்ற தேவதை. காளி, காளி ஒளிரும் கலா வைரவி, ஒளிர்கின்ற கலைகளுடைய பைரவி. மண்டலி, மாலினி, சூலி, வராகி, பன்றித்தலையம்மன் வராகி என்றே செயிர் அவி நான்மறை சேர் திருநாமங்கள் செப்புவரே. வராகி என்பது வைஷ்ணவி என்றும் சொல்லுகிறார்கள். விஷ்ணுவை அதிர்த்து நிற்கிற சக்தி என்று. இதுல பல தேவதைகள் அம்பாளுடைய பரிவார தேவதைகள், அம்பாளுடைய அம்சமாக இருக்கிற பரிவார தேவதைகளையும் சொல்லி இருக்கு. இதெல்லாம் சக்கர பூஜை தேவர்களுக்கு எல்லாம் இருக்குது. எங்க எந்த தண்டு அந்த மண்டலி, மாலினி, சூலி எல்லாம் ஒவ்வொரு தெய்வங்கள் இருக்கிறார். காளி. அடுத்த பாட்டு இல்ல இல்ல செப்பும் கனக கலசபு மண்டல் இருக்குது. என்னையா பஞ்சபி பைரவி படிச்சுட்டேன். அடுத்த பாடல் செப்பும் கனக கரசமும் போலும் திருமுலை மேல் அப்பும் களபாபிராம வல்லி அணிதரளால் கொப்பும் வைர குளையும் விழியின் கொழுங்கடையும் துப்பும் நிலவும் எழுதி வைத்தேன் என் துணை விழிக்கே. செப்பும் கனக கலசமம் போலும் திருமுறை மேல், செம்பா போலையும் இருக்குது, பொன்மலை போலவும் இருக்குது. அப்படி 2 விதமாகவும் தோற்றமளிக்கின்ற அம்பாளுடைய மார்பகத்தின் மேலே, மார்புகளின் மேல் அப்புங்களபம், அதிலே பூசுகின்ற வாசனை திரவியம், சந்தனம் முதலான வாசிய திரவியம். அப்புங்களபம். அபிராமவல்லி, அபிராமவல்லி. அணி, அவளுடைய ஆபரணங்கள், நகைகள். தரள கொப்பு, இது கொப்பு என்றது அந்த காலத்து ஒரு நகை. காதுக்கு போடுறது என்ன? காதுல பெரிய தோடு உண்டுதான். தரள கொப்பும் வைரக்குளையும், வைரக்குளை. விழியின் கொழுங்கடையும், அவளுடைய அணி அவளுக்கு இந்த நகைகள், தரளக்கொடி இருக்குது, வைரக்குளை இருக்குது. விழியின் கொழுநடையும், விழியின் கொழுநடை, கொழுமண்டது சொல்லுந்து குளிர்ச்சியான செறிந்த நடை, கண்ணோட்டம். துப்பு, துப்பும் என்றது இங்க துப்பு என்பது துப்புன்ற உதடுகளை குறித்தது. அழகான உதடும். நிலவும், நிலவும் இங்க முகசந்திரம், சந்திர மண்டலம் போன்ற முகமும். எழுதி வைத்தேன் என் துணை விழிக்கே, என்னுடைய விழிக்கு துணை என்று இவை எல்லாவற்றையும் நான் ஆழமாக பதித்து வைத்தேன். அம்பாளுடைய முகத்தைத்தான் கூட சொல்றார் போல இருக்கு. செப்புங்கனக கலசமம் போலும் திருமுலை மேலப்புங்களபம். மார்பகங்கள், மார்பகங்கள்ல வாசன திரவியங்கள் பூசி இருக்கிறாள் அபிராமவல்லி. அணிதரள கொப்பும் வைரக்குளையும், தரளக்கொப்பு வைரக்குளை போன்ற ஆபரணங்களை அளித்திருக்கிறாள். விழியின் கொடுநடையும், அழகான விழிகளும், அந்த விழிகளுடைய நோக்கம் பார்வையும். துப்பும் அழகான உதடுகளும். நிலவும், நிலவு போன்ற முகமும். எழுதி வைத்தேன் என் துணை விழிக்கே, விழிக்கு துணை நின்றிருமன் இருக்கல்ல, அது மாதிரி அம்பாளு உருவத்தை விழிக்கு நான் ஆழமாக பதித்து வைத்தேன். அடுத்தது முக்கியமா விழிக்கே அருளுண்டு அபிராமவல்லிக்கு வேதம் சொன்ன
வலிக்கே வழிபட நெஞ்சுண்டு எனக்கு வழி கிடக்க வலிக்கே சுழன்று பாவங்களே செய்து வாழ்நரக குளிக்கே அழுந்தும் கைவர் தம்மோடென்ன கூட்டினேன். வெளிக்கே அருளுண்டு. அபிராமனுடைய கண்களுக்கு எப்பொழுதுமே அருள் இருக்குது. எல்லையற்ற அன்பு, நிபந்தனையற்ற அன்பு, அதைத்தான் அருள் என்பது. வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு. முறைப்படி வேதம் சொன்ன முறைப்படி வைதிக முறைப்படி வழிபடுறதுக்கு எமக்கு மனசு இருக்குது. எமக்கு வழி கிடக்க அந்த வழி இருக்கும்படியாக பழிக்கே சுழன்று பாவங்களே செய்து, பாவங்களையும் பழிகளையும் செய்து. பாவம் என்பது விலக்கப்பட்டதை செய்தல், பழி என்பது விதிக்கப்பட்டதை செய்யாது விடுதல். செய்ய வேண்டியதை செய்யாகிறது பழி, செய்யக்கூடாத செய்கிறது பாவம். அவ ரெண்டும். பழிக்கே சுழன்று பாவங்களே செய்து பால் நரக குளிக்கே அழுந்தும் கயவர். நரகத்துக்குத்தான் போறது. திருப்பி பாவமும் பழியும் செய்து பால் நரக குளிக்கே அழுதும் கயவர் தம்மோடு என்ன கூட்டினியே. இனி அவையோடு என்ன கூட்டு என்று சொல்லுகிறார். ஐயா, இந்த பாட்டுல தானே அந்த தோட கலட்டி வீசுறத. இந்த காட்டுலதான் நம் வானத்துல நிலவு வந்தது. அமாவாசை அன்று நிலவு வந்தது. அம்பாள் தன்னுடைய தோட்டை கலட்டி வீசினதாக சொல்லுகிறார்கள். தாடங்கத்தை வீசினார் என்று சொல்லப்படுகிறது. அடுத்த பாடல் ஊட்டியவா என்னை தன்னடியாரில் கொடிய வினை ஒட்டியவா என் கண் ஒடிய வாதன்னையுள்ள வண்ணம் காட்டியவா கண்ட கண்ணும் மனமும் களிக்கின்றனவா ஆட்டியவா நடம் ஆடகத் தாமரை ஆரணங்கே. கூட்டியவா என்னை தன்னோடு சேர்த்து கொண்டவர். கூட்டியவா என்னை தன் அடியாரில், தன்னுடைய அடியார் ஒருவராக என்னை கூட்டியவர். அடியார் நடுவுள் இருவருக்க பண்ணி சென்னியின் மேல் பத்மபாதம் பதித்திட வேண்டும். இன்னொரு பாடல்ல வந்தது என்ன? அடியார்கள் நடைவிருக்க பண்ணினம் சென்னியின் மேல் பத்மபாதம் பதித்திடவே என்று வருது. அது மாதிரி மாணிக்கவாரர் சொல்லுவார் என்ன? உடையாளுந்தன் நடுவிருக்கம் உடையாள் நடுவுள் நீ இருத்தி அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளைப் புரியாய் பொன்னம்பலத்தம் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னென்றே என்று சொல்லுவார். அப்ப அடியாரில் கூட்டியவா என்னை தன் அடியாரில் கூட்டியவா கொடிய வினை ஓட்டியவா. என்னுடைய கொடிய வினைகளை எல்லாம் ஓடும்படியாக இறைவனை அணுகினால் வினைகள் விலகும். என் கண்கள் கண் ஓடியவா என் கண் ஓடியவா என் கண் ஓடியவா என் கண் ஓடியவா என்னிடத்து விரைந்து ஓடி வந்தது. இறைவன் ஓடி வார. எங்கண் ஓடியவா தன்னை உள்ளவண்ணங் காட்டியவா தன்னை உள்ளவண்ணங் காட்டியவா. சிறை ஒழியாது அந்த பாட்டு இருக்கு. சிறை ஒழியாத சிவனடி சிந்தை வைப்போம் என்று சொல்லிருக்கு. அருசமயத்தோர்க்கும் அவ்வவர் பொருளாய் வேறாம் பொருளது உடைத்தாய் வேதாகமன் பொருள் இறந்து என்ற அங்கே இருக்குது. செறிவொழியாது நின்ற சிவனடி சிந்தை வைப்பான். செறிவொழியாதுன்றா அன்டைல்யூட்டடா காட்டுறது. ஆசிடிஸ், நோ டைல்யூஷன். அதான் தன்னை உள்ளவண்ணங் காட்டியவா சொரூப நிலையை காட்டியது. உள்ளவண்ணம் என்றது சொரூப நிலை. இறைக்கு சொரூபம் தடத்தம் என்று ரெண்டு நிலை இருக்கு. தடத்தம் என்பது தொழிற்படி நிலை, ஒபிஷியல் ஃபார்ம். சொரூபம் என்பது சில சியமா இருக்கிற நிலை. வீட்டில் நாங்கள் இருக்கிற ரிலாக்ஸ், அது சொரூப நிலை.
இப்படி சச்சங்கத்துக்கு வரைக்கும் இப்படி வந்திருக்கிறது தடத்த நிலை. ஆஃபீஸுக்கு போய்க்க அப்படி போகிறது தடத்த நிலை. ஒரு பார்ட்டி ஃபங்க்ஷன் கல்யாணத்துக்கு போய்க்க வேற மாதிரி போகிறது தடத்த நிலை. தொல்படு நிலை, சொரூப நிலை, உள்ள நிலை. தன்னை உள்ள வண்ணங் காட்டியவா, கண்ட கண்ணும் மனமும் களிக்கின்றவா. உன்னை கண்ட கண்ணும் மனமும் ஆனந்தத்தில் களிக்கின்றது. ஆட்டியவா, ஆட்டியவாண்ட எங்களை ஆட்டி படைக்கிறது அவதான். நடம் ஆடக தாமரை, நடம் ஆடக தாமரை ஆரணங்கே. ஆடகத் தாமரை ஆரணங்கே, தாமரைவர்களே வீட்டிருக்கின்ற அபிராமி தேவி. தாமரைவர்களே வீட்டிருக்கின்ற அபிராமி தேவி என்னை தன் அடியாரில் கூட்டியவா, கொடியவினை ஓட்டியவா, என்கண் ஓடியவள். இப்படி பார்க்கணும், அள்ளண்டு வர வேணும். என்னை தன் அடியாரில் கூட்டியவள், கொடியவினை ஓட்டியவள், என் கண் ஓடி வந்தவள், அதான் என் கண் ஓடியவள். தன்னை உள்ள வண்ணம் காட்டியவள், கண்ட கண்ணும் மனமும் களிக்கின்றவள், ஆட்டியவள் நடம். ஆடக தாமரை, தாமரை மலரே இருக்கின்ற அணங்கு பெண் என்று சொல்லுகின்றார். என்கண் ஓடியவாண்டது நல்லா இருக்கு. என்னை நோக்கி இறைவன் ஓடி வர்றது என்ற நம்பாளன் என்கண் ஓடியவா. அடுத்த பாடல். ஆனங்கே இணங்குகள் நின் பரிவாரங்களாகையினால் வணங்கேன் ஒருவரை வாழ்த்துகிறேன், நெஞ்சில் வஞ்சகரோடு உணங்கேன் எனது உனது அன்றிருப்பார்கள் சிலர் யாவரோடும் உணங்கேன் அறிவொன்றிலேன் என் கண்ணி வைத்த வேரொழியே. அணங்கே பெண்ணே, அணங்குகள் நின் பரிவாரங்களாகையினால் வணங்கேன் ஒருவரை வாழ்த்துகிறேன். மிச்ச பெண் தெய்வங்கள் எல்லாம் உனக்கு பரிவாரங்கள். எல்லா பெண் தெய்வங்களும் உனக்கு பரிவாரங்கள் ஆனபடினால நான் அவர்களை வணங்குவதோ வாழ்த்துவதோ இல்லை. அணங்கே அணங்குகள் நின் பரிவாரமாகையினால் வணங்கேன் ஒருவரை வாழ்த்துகிறேன். இது அருமையான பாடல். இது ஸ்ரீசக்கர பூஜைக்கு இதுக்கும் ரொம்ப வித்தியாசம். ஸ்ரீசக்கர பூஜையில எல்லா பரிவார தெய்வங்களையும் வழிபட வேணும். ஒவ்வொரு கோணங்கள், ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு தேவிகள் இருப்பார்கள். அந்தந்த தேவிகளை வழிபட்டு வழிபட்டு வழிபட்டுத்தான் கடைசியா அம்பாளை வழிபடுறது. இவர் முக்கியமா வித்தியாசமா சொல்றார். என்ன சொல்றார்? அணங்கே அணங்குகள் நின் பரிவாரங்களாகையினால் வணங்கேன் ஒருவரை வாழ்த்துகிறேன். நேரடியாக அம்பாளை வணங்குகிறார். இதுலதான் இவர் சைவத்துக்குள்ள வாரார் கூட. அணங்கே அணங்குகள் நின் பரிவாரங்களாகையினால் வணங்கேன் ஒருவரை வாழ்த்துகிறேன், நெஞ்சில் வஞ்சகரோடு இணங்கேன். நெஞ்சில வஞ்சம் பெற்றிருக்கிறோடு நான் அவரோட சேர மாட்டேன். எனது உனது என்றிருப்பார் சிலர் யாவரோடும் பிணங்கேன். பிணங்கேன் என்றால் பிணங்குதல், பிணைதல். பிணங்குதல் பிணைதல், சேர்தல். எனது உனது என்றிருப்பார் சிலர் யாவரோடும். எனது உனது, என்னுடையதெல்லாம் உனது. என்னுடையதெல்லாம், என்னுடைய செயல் உனது, என்னுடைய உடம்புனது, என்னுடைய செல்வம் உனது, என்னுடைய உயிர் உனது என்று இருப்பார். எனது உனது என்றிருப்பார் சிலர், கொஞ்சம் பேர் தான் அப்படி இருக்கிறோம். அவர்கள் யாவரோடும் பிணங்கேன் என்ற அவர்களோடு நான் சேர மாட்டேன். அறிவொன்றிலேன், எனக்கு அறிவும் இல்லை. என் கண் நீ வைத்த பேரழியே, நீ என் மீது வைத்த அந்த பெரிய அருள் அன்பு எவ்வளவு பெருசு என்று சொல்றார். என் கண் நீ வைத்த பேரழியே என்று சொல்றார். எனக்கு நான் அணங்கே அணங்குகள் நின் பரிவாரங்களாகையினால் வணங்கேன் ஒருவரை வாழ்த்துகிறேன், நெஞ்சில் வஞ்சகரோடு இணங்கேன். எனது இனதென்றிருப்பார் சிலர் யாவரோடும் பிணங்கேன். பிணங்கேன் என்பது தமிழ்வாணன் சொன்னதுதான் சரி.
சொல்லியிருக்கிறார், கலகம் விளைவிக்காது சவகாசம் செய்திருப்பேன். பிணங்கேன் என்றது அதான் வருது, பிணக்கம் இல்லாமல் இருக்கிறது. அதான் சரி. என்னோட எல்லா மற்ற மீனிங்களை வரைக்கும் இது மட்டும் மாறி வராது. சரியான பாதை தானே சொல்லுகிறார். அணங்கேன் என் பரிவாரங்களாகையினால் வணங்கேன் ஒருவரை வாழ்த்துகிலேன், நெஞ்சில் வஞ்சகரோடு இணங்கேன், எனது உனது என்றிருப்பார் சிலர் யாவரோடும் பிணங்கேன், அவர்களோடு நான் முரண்பட மாட்டேன். அறிவொன்றிலேன் என் கண் நீ வைத்த பேரொழியே. அறிவொன்றிலேன் எனக்கு அறிவு இல்லாவிட்டாலும் என்று வருகிறது. அறிவொன்றிலேன் என்றாலும் என்கண் நீ என்னுடன் வைத்த பேரன்பு பேரருளை என்ன சொல்வது என்று சொல்லுகிறார். அடுத்த பாடல் யாழ்வானத்தில் அரணங்கே அகிலாண்டமும் பொய்யாகி நின்ற ஒளிதிரு மேனியை உள்ளுதொரும் கையாகி அந்த கரணங்கள் விம்மிக்கா கரைபுரண்டு வெளியாய் விடின் தங்கனே மறப்பேன் நின் விறகினையே. உன்னுடைய பிரிவின் தாகத்தை எப்படி நான் மறப்பேன். விறகு என்ற சொல்லுக்கு இந்த லான்ச்சிங் என்று எடுக்கலாம். லான்ச்சிங் மேபி அது சரியான தமிழ் சொல்லல. விறகண்டா லான்ச்சிங் ஏங்குறது. அந்த ஏக்கத்தை எப்படி மறப்பேன். அழியார் கமலத்தின் அழியண்டா வண்டுகள் ரீங்காரமிடுகின்ற தாமரையில் இருக்கின்ற அணங்கே அகிலாண்டமுன்னின் ஒளியாக நின்ற ஒளிர்திரு மேனியை உள்ளதொரு அம்பாளுடைய சிவந்த ஒளி அப்படியே அகிலாண்டமும் பரவி நிற்குதா. அகிலாண்டமும் நின் ஒளியாக நின்ற ஒளிர்திரு மேனியை உள்ளுதொரும். உள்ளுதலண்டா மனதில் நினைக்குந்தொரும். மனதில் நினைக்குந்தொரும். வள்ளுவரோட குரல் வரும் என்ன, உள்ள களித்தலன் காண மகள்தலன் கள்ளுக்கில் காமத்து கொண்டுவர். கள்ளையும் காமத்தையும் இப்படிக்க சொல்லுவார். கல்ல நெச்சோன்னு உரைக்காது, கண்டோன்னையும் சந்தோஷம் வராது. குடிச்சாத்தான் கல்லண்ட போது வரும். ஆனா காதல் அப்படி இல்லை. நெச்சோன்னையும் மனசுல இன்பம் தருகிறது, கண்டோன்னையும் இன்பம் தருகிறது, அனுபவிக்கைக்கும் இன்பம் தருகிறது. அதான் உள்ள கழித்தலும் காண மகிழ்தலும் கள்ளுக்கில் காமத்து கொண்டார். அதே மாதிரி உள்ள என்றா நினைக்கிறது. நின்றிரு மேனியை உள்ளுதொரும் நினைக்குந்தொரும் களியாகி அப்படியே ஆனந்தம் பெருக்கெடுத்தோடுது. இப்படி பெருக்க களியாகி அந்த கரணங்கள் விம்மி. அந்த கரணங்கள் என்ன சொல்வார்கள், அந்த பாட்டு இருக்குது. என்ன பாட்டு வருது இல்லை, இது இன்னும் கரணங்கள் நான்கும் சிந்தையேயாக குணமொரு மூன்றும் திரிந்து சாத்திவிகமேயாக 5 பேரறிவும் கண்களே கொள்ள கரணங்கள் 4 சிந்தையேயாக உண்டு. அதேதான் அந்த அனுபவம். 5 பேரறிவும் கண்களே கொள்ள பெருங்கரணங்கள் 4 சிந்தையேயாக குணமொரு 3 திருந்து சாத்திகமேயாக. அங்கால அந்த மில் இந்துவால் சடையான் ஆடும் ஆனந்த ஆனந்த வெள்ளத்துள் சிந்தையாக குணமொரும் 3 திருந்து சுவிகமேயாக வந்த பேரின்ப வெள்ளத்துள் திளைத்து வந்த வடிவா சொல்லுங்க. வந்த பேரின்ப வெள்ளத்துள் திளைத்து மாறிலா மகிழ்ச்சியில் மலர்ந்தார். அதே அனுபவம் தான் வருது. உள்ளுதொரும் களியாகி அந்த கரணங்கள் விம்மி கரை புரண்டு வெளியாய் விடின். அப்படியே பரவழி பராகாச அனுபவம். வெளியாய் விடின் அப்படி வருது ஐயா. இந்த போதை
பாருங்க, உள்ளுதொரும் களியாகி அந்த கரணங்கள் விம்மி கரை புரண்டு வெளியாகி விடின் எங்கனே மறப்பேன். அப்படி ஒரு போதை ஐயா, அது என்னண்டு விடுறது? எங்கனே மறப்பேன் நின் விறகினையே. ஆனந்த அடுத்தது அடுத்த பாட்டையும் படிச்சு விடுங்க. இரவும் புதுமலருக்கு நின் பாத விரை கமலம் இரவும் பகலும் இறங்க வல்லாரிமையோரு வரும் வரவும் பதமும் ஐராவதமும் பகீரதியும் உறவும் குலிசமும் கற்பகாவும் உடையவரே. இது விரவும் புது மலரிட்டு, விரை என்பது இதழ்கள். இப்ப இதழ்கள் விரிகின்ற புது மலர்களை இட்டு நின் பாத விரை கமலம், உன்னுடைய பாதங்களாகிய இதழ்கள் உள்ள அந்த தாமரையை இரவும் பகலும் இறைஞ்ச வல்லார், இரவும் பகலும் வழிபடுவார்கள். அம்பாளுடைய தாமரைகளை கொண்ட திருவடிகளை பூக்கள் கொண்டு, புதிய பூக்கள் கொண்டு இரவும் பகலும் வழிபடுபவர்கள். இமையோரவரும் பரவும் பதமும், இமையவர்கள் தேவர்கள் எல்லாரும் போற்றுகின்ற பதவிகளும், ஐராவதமும் தேவலோகத்தை வைக்கல் கொண்ட ஐராவதமும், பகீரதியும், பகீரதி என்று கங்கை, கங்கை கிடைக்கிறது. அது கங்கை யாருக்கு கிடைக்கும்? ருத்ர பதவிகள். ருத்ர பதவி இருந்திருக்கல்ல, ருத்ர கணங்கள் என்றால் சிவனுடைய அதே உருவம் கிடைக்கும், சாரூபம் சுருத்திர. அதான் பகீரதியும் உறவும் குலிசமும். உறவும் குலிசம் என்றது, குலிசம் என்றது வஜ்ராயுதம், வஜ்ராயுதம் என்று இந்திரனும். கற்பகாவும், கற்பகவனங்களும் உடையவரே. இப்ப இந்திர பதங்கள், தெய்வ பதங்கள், மற்ற பதவிகள் எல்லாம், பதமுத்திகள் எல்லாம் கிடைக்கும். அம்பாளை இரவும் பகலும் பூ போட்டு வழிபடுபவர்களுக்கு வேறு ஒன்றும் செய்ய தேவையில்லை. பூ போட்டு வழிபட்டால் என்ன கிடைக்கு? இமையோரவரும் பரவும் பதமும் ஐராவதமும் பகீரதியும் உறவும் குலிசமும் கற்பக காவும் உடையவரே என்று சொல்றார். அடுத்த பாடல் உடையாளை ஒல்கு செம்பட்டு உடையாளை ஒளிர்மதி செஞ்ச் சடையாளை வஞ்சகர் நெஞ்சடையாளை தயங்கு நுண்ணூல் இடையாளை எங்கள் பெருமான் இடையாளை இங்கென்னை நீ படையாளை உங்களையும் படையா வண்ணம் பார்த்திருமே. உடையாளை நல்ல ஒரு கருத்து. நாங்களுடைய சிவலிங்கத்தை நாங்கள் எல்லாரும் வச்சிருக்க ஒவ்வொரு பேர் இருந்தாலும் உடையவர் என்று சொல்றது. உடையவர் என்றால் என்று எஜமானவர், என்னை அடிமையாக உடைமையாக உடையவர். அப்ப அவர் உடையவர் என்றால் அவளும் உடையவள். அதுதான் உடையாள் உந்தன் நடுவிருக்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதானால் என்று மாணிக்க. உடையாள், உடையாளை ஒல்கு செம்பட்டு உடையாளை, ஒல்கு செம்பட்டு உடையாளை என்றா சிவந்த பட்டாடை அணிந்திருக்கிறார், செம்பட்டு. ஒளிர் மதி செஞ்சடையாளை, அம்பாளுக்கும் சிவந்த சடை, அதிலே ஒளிர் மதி ஒளி பொருந்திய பிறைச்சந்திரனை சூடியிருக்கிறார். வஞ்சகர் நெஞ்சடையாளை, வஞ்சகருடைய நெஞ்சிலே அவள் ஒருபோதும் அடைவதில்லை. தயங்கு நுண்ணூலிடையாளை, நூல் போன்ற இடுப்பு, மின்னல் போல இடுப்பு, நூல் போன்ற இடுப்பு. தயங்கு நுண்ணூல், இருக்குதோ இல்லையோன்னு தெரியாம இருக்கிற மாதிரி. நுண்ணூல் இடையாளை எங்கள் பெம்மான் இடையாளை, எங்கள் பெம்மானாகிய முருகன் சிவபெருமானுடைய இடையில இருக்கிறாள். சிவபெருமான ஒரு பாகத்திலே வாம பாகத்திலே இருக்கிறாள். எங்கள் பெம்மான் இடையாளை இடப்பாகத்திலே இருக்கின்றாள். இங்கு என்னை இனி படையாளை, இந்த உலகத்திலே எனக்கு பிறவி இனி தரமாட்டாள் அவள். இங்கு என்னை இனி படையாளை உங்களையும் படையா வண்ணம் பார்த்திருமே. நீங்களும் உங்களை அவள் படைக்காத வரைக்கு, பிறவி வராத வரைக்கு அவளை பார்த்து வழிபடலங்கள் என்று சொல்லுகின்றார். அடுத்த பாடல்
பார்க்கும் திசை தோறும் பாச அங்குசமும் பனிச்சிறை வண்டு ஆர்க்கும் புதுமலரைந்தும் கரும்பும் என்னல்லெல்லாம் தீர்க்கும் திரிபுரையாள் திருமேனியும் சிற்றிடையும் வார்க்குங்குமமுலையும் முலை மேல் முத்து மாலையுமே. இது என்ன காட்சி? எல்லா இடமும் அவ நிரம்பி ஞான காட்சி. பார்க்க உணவெல்லாம் பார்க்கிறது. பார்க்கும் திசதரும் பாசாங்குஷமம், அவ சரித்திருக்கிற பாசாங்குஷங்கள். பனிச்சிறை வண்டு ஆர்க்கும் புதுமலர் ஐந்தும், பனி பொருந்திய குளிர்மை பொருந்திய மற்றது வண்டுகளை ஈர்க்கின்ற 5 அம்புகளை கொண்டு வரம்புகளும் புதுமலர் 5 கரும்பும் கருப்பு வில்லும் என்னெல்லாம் தீர்க்கும் திரிபுரையாள் திருமேனியும். அழகா நல்லலெல்லாம் தீர்க்கும் திரிபுரையாள், என்னுடைய துன்பங்கள் கஷ்டங்கள் இடர்கள் எல்லாவற்றையும் தீர்க்கின்ற திரிபுரையால் 3 சரீரங்களுக்கும் அதிபதி 3 மண்டலங்களுக்கும் அதிபதியாகியவள் திருமேனியம், அவளுடைய திருமேனி. சிற்றிடையும் சிறிய இடை வார் முனையும் குங்குமம் குழம்பு சாத்தப்பட்ட திருமுலைகளும் முலைமேல் முத்து மாலையுமே. முத்து மாலைகளையும் அணிந்திருக்கிற அந்த தோற்றம் எனக்கு பார்க்கும் இடமெல்லாம் தெரியுது. பார்க்கும் திசைதரும் பாசாங்குஷமும் பனிச்சிறை வண்டு ஆர்க்கும் புதுமலரைந்தும் கரும்பும் என் நல்லலெல்லாம் தீர்க்கும் திரிபுரையால் திருமேனியும் வார் குங்குமம் முலையும் முலைமேல் முத்து மாலையுமே. கண்டு இந்த 85வது பாடல் சொல்லுது. மிச்சத்த நாளைக்கு பார்ப்போமே என்ன விஜயதசமிக்கு. 86. குளையத்தளவிய கொன்ற எந்தார் கமல் கொங்க வெள்ளி களையப் பொருத திருநெடுந்தோளும் கருப்பு வில்லும் விளையப் பொருதுரல் வேரியம்பானமும் வெண்ணகையும் உடையப் பொரு கண்ணன் நெஞ்சில போதும் உதிக்கின்றவே. ஆத்தாளை எங்கள் அபிராம வெள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்குஜ பாசாங்குஜமும் கரும்பு மங்கை சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார் கொரு தீங்கில்லையே. திருச்சிற்றம்பலம்.